பண்ணிட்டு இருக்கீங்க? நானா ஸ்பெஷலா ஃபுட் சமைச்சிட்டு இருக்கேன். எதுக்கு ஸ்பெஷலா ஃபுட் சமைக்கிறீங்க? நான் இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட் வரான் வீட்டுக்கு. உங்களுக்கு ஃப்ரெண்ட்னா ரொம்ப பிடிக்குமா? ஆமா, உனக்கு? எனக்கும் பிடிக்கும். எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்குங்க. இன்னைக்கு என் கூட வந்து ஒர்க் பண்ண வந்து என்னோட கொலீக் ஃப்ரெண்ட் வந்து வீட்டுக்கு வராங்க இன்னைக்கு பாக்குறதுக்கு. சோ அவளுக்காண்டி தான் அவளுக்கு பிடிச்ச நூடுல்ஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில வந்து உங்க டாடி வந்து சிக்கனும் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. சிக்கன் வந்து மேரினேட் பண்ணணும். நூடுல்ஸ் வந்து பாயில் பண்ணி வச்சிருக்கேன். ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாமா? வச்சிடலாம். அம்மி இப்போ என்ன பண்ண போறீங்க? அடுத்து வந்து நூடுல்ஸ் பண்ணியாச்சு, பாயில் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி வச்சிட்டோம்னா வந்தோடனே டக்குன்னு வந்து இது பண்ணிடலாம். ஜிஞ்சர் கார்லிக் எல்லாமே வந்து எடுத்து வச்சிருக்கேன். எல்லாத்தையும் உரிச்சு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வைக்கணும். வீடே பார்த்தோன்னா பயங்கர மோசமா இருக்கு. அப்படியே சைட் பை சைடா வீடையும் ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணணும். அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகே. என்னோட எல்லா வேலையிலுமே வந்து என்னோடய பாப்பா என் கூடயே வந்து இருப்பாள். எனக்கு அவ்வளோ வந்து சப்போர்ட் பண்ணுவாள். என் பசங்களோட 2 பேரோட சப்போர்ட்டில் இல்லைன்னா என்னால் வந்து தனியாக வந்து இவ்வளோ வேலையும் வந்து பண்ணுறது பாசிபிலிட்டியே கிடையாது. நான் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணுறப்போ என் கூட இருக்கிற எல்லாருமே கேட்பாங்க. ஏன்னா 2 பசங்களுமே ரொம்ப சின்ன பசங்க. அவங்கள வச்சுட்டு நீ எப்படி தான் வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகி வரையோ, உண்மையிலே உன்னை பார்க்குறப்போ எங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா வந்து அதுக்கு முழுக்க முழுக்க வந்து காரணம் என் பசங்க தான். அவங்க என்னை டிபெண்ட் பண்ண மாட்டாங்க. மார்னிங் டைமில் எந்திரிச்ச உடனே அவங்களாவே வந்து ப்ரஷ் பண்ணி குளித்து ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ நான் வந்து சாப்பாடு வந்து குக் பண்ணுறது, குழந்தைகளுக்கு ஊட்டுறது, உடனே வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி ஓடிடுவோம். அதே போல் ஈவினிங்கும் சரி எனக்கு வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்கங்க. நான் ரொம்ப வந்து தேங்க்ஸ் சொல்லணும் காடுக்கு, இந்த மாதிரி எனக்கு ஒரு குழந்தைய வந்து கொடுத்ததுக்கு. ஈவன் எனக்கு வந்து யூடியூப்பில் வீடியோ ஷூட் பண்ணி கொடுக்கறது கூட என்னோட பெரிய பாப்பா தான். அவங்க வந்து 3rd ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க. எனக்கு வந்து இப்படி பண்ணணுண்டா அப்படின்னு சொன்னேன். அதே போல் எனக்கு வந்து கூடயே நின்று எப்படி கேமராவை பிடிக்கணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்தோன்னா அந்த மாதிரி அழகாக எனக்கு பண்ணி தராங்க. எனக்கு அவ்வளோ ஒரு சப்போர்ட்டானது வந்து எனக்கு உடம்பு சரியில்லாத டைம் கூடங்க. ஈவன் என் பசங்க தான் என் கூட ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காங்க. எனக்கு கையில் வென்ஃப்ளான் போட்டப்போ டைம்லலாம் வந்து தலை கூட வார முடியாது. என் பசங்க தான் எனக்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், ரியலி வந்து தேங்க் டு காட் இந்த மாதிரி எனக்கு ஒரு குழந்தைய வந்து கொடுத்ததுக்கு. அப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து வராங்க. நம்ம என்னதான் வந்து எவ்வளோ பெரிய ஆளானாலும், எவ்வளோ பெரிய பசங்களாக வளர்ந்தாலும், 2 குழந்தைக்கு அம்மா ஆனதுக்கப்புறமும் ஃப்ரெண்டுன்றப்போ வந்து நம்ம ஒரு குழந்தையாக திரும்ப மாறிடுறோம்லங்க. அவங்களோட பேசுகிறப்போ கிடைக்கிற அந்த ஹாப்பினஸ்க்கு வந்து அளவே கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லி சிரித்து கிண்டல் பண்ணி அந்த பேசுகிறப்போ வந்து நமக்கு இருக்கிற அந்த கவலைகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து மறந்துடுவோம். அவங்களோட நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிற அந்த ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு அதுக்கு முன்னாடி என்னதோ நினச்சி கவலைப்பட்டிருப்போம். அந்த எல்லா விஷயத்தையும் டோட்டலாக வந்து நம்ம மறந்துடுவோம். நம்ம மைண்டே வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடும், ரொம்ப வந்து ஹாப்பியாகிடும். அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு ஹாப்பியஸ்ட் டே தான். என்னோடய ஃப்ரெண்டை வந்து நான் மீட் பண்ண போகிறேன். இதை விட வந்து எனக்கு இன்னும் என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க. நான் இந்த டைமில் வந்து கண்டிப்பாக இதை வந்து சொல்லியே ஆகணும். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்துட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் வந்து அவங்கக்கிட்ட ஓப்பனாக சொன்னதே கிடையாது. நான் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணேன். எனக்கு வந்து 3 வருஷமும் ஃபஸ்ட்டு செமஸ்டர் மட்டும்தான் என்னோடய அம்மா பார்க்க வந்தாங்க. மற்ற ரிமைனிங் டைம்லலாம் அவங்களால திருநெல்வேலியில் படித்தனால இங்கேருந்து தேனியிலேருந்து ட்ராவல் பண்ணி வர முடியலை. ஒவ்வொரு பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கும் அவங்க ஃபுட்டு சமைச்சிட்டு வரப்போ அவங்க அம்மா கிட்ட சொல்லி என் ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மம்மி கொண்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு எனக்கு தான் சாப்பிட கொடுப்பாங்க. இதை விட ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எனக்கு கால் உடஞ்சிருந்துச்சுங்க. அந்த டைமில் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ ஏன் அம்மாவை போய் சிரமப்படுத்துகிற, ஊருக்கெலாம் நீ போக வேண்டான்னு ஹாஸ்டலில் என்னை ஸ்டே பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தி லீவ் போட்டு என் கூடையே இருந்து ரெஸ்ட் ரூம்க்கு என்னை தூக்கிட்டு போனாங்கங்க. அந்த மாதிரி சப்போர்ட் யாருனாலுமே கொடுக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் ஆல்வேஸ் கிரேட். சிக்கன் வந்து சூப்பராக மேரினேட் பண்ணி வச்சாச்சு. நூடுல்ஸ்க்கு வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். இன்னும் போய் ரெஃப்ரெஷ்மெண்ட்டு ஆகிட்டு வந்துட்டு நூடுல்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா வந்ததுக்கப்புறம் உட்காந்து ஜாலியாக பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண கரெக்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். நான் சூப்பராக ரெஃப்ரெஷ் ஆகி வந்துட்டேங்க. என்னை விட பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற இந்த 2 நடுஸ் தான் வந்து வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்கனாலே ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவாங்க. அவங்க சூப்பராக வந்து ரெடியாக இருக்காங்க. வாங்க காட்டுறேன்.
பாய் சொல்லிட்டு போ பாய்